ஓம் ராமதூதா மகாதீரா ருத்ரவீரியா சமத்பவா ஆஞ்சனா கட்பா சன்பூதா வாயுபுத்ரா நமோஸ்துதே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவாசு வருடம் ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி 6/11/2025 வியாழக்கிழமை. இன்றைய திதி பிரதமை மதியம் 2:55 வரை பிற்பகல், பிறகு துவியை. இன்றைய நட்சத்திரம் பரணி காலை 6:35 வரை, பிறகு கிருத்திகை. இன்றைய யோகம் வியாபரிதம், பிறகு வாரிசம். இன்றைய கர்ணம் கௌலவம். நேத்திர 2 ஜீவன் 1 சித்த யோகமும் மரண யோகமும் கூடிய நாள். மிகவும் சிறந்த நாளாக நேற்றைய நாளில் அன்னாபிஷேகமும் இன்றைய நாள் கரி நாளாகவும், கார்த்திகை பகுளம் இஷ்டி கிருத்திகை விரதம், திதி திவ்யம் அருளாசிய சயன விரதம், மூதாதியர்களை வழிபட மிகவும் சிறந்த நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பிறகு 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய வார சூளை தெற்கு தென் கிழக்கு பரிகாரம் தைலம். மதியம் 2 மணி வரை வார சூளை உள்ளது. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும். இன்றைய மேச ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயமாகும், எண்ணங்கள் ஈடேறும், சிக்கல்கள் தீர்வாகும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக மிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய நாள். உயரமான தளங்கள், நெருப்பு, கரண்டு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரியவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அஸ்வினி நட்சத்திரம் பயணத்தின் போது மிகவும் கவனத்தோடும், நெருப்பு, கரண்டு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரியவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். கிருத்திகை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயத்தை உண்டாக்கும். பரணி நட்சத்திரம் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். அஸ்வினி நட்சத்திரம் மட்டும் மிகவும் எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள். மிகவும் பொறுமை நிதானம். பயணத்தின் போது வேகத்தை அதிகரிக்காமல், பயணத்தின் போது செல்போன் பேசுவதை தவிர்க்க வேண்டும். மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது ரிஷபம், மிதுனம், கடகராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.